வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான பரோஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபேண்டசி படம்னு சொல்லலாம். சின்ன பசங்களுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல மோகன்லால் நடிச்சு இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருப்பாரு. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கோவால 1600வது வருஷம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க பரோஸ்னு ஒரு நபர் ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி இருக்காரு. இந்த பரோஸை பொறுத்த வரைக்கும் மலபாரி ஸ்லேவா இருப்பாரு. போர்ச்சுகீஸ் இந்த இடத்துல ஆட்சி செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம் அவங்களுக்கு அடிமையா தான் இவர் இருந்திருப்பாரு. ஊடு டைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொம்மை இவர்கிட்ட பேசுது. அந்த பொம்மை இருக்குல்ல, இந்த டைரியை பார்த்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், நான் சொல்ற மாதிரி தான் நீ பண்ணணும், அவங்க சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. திடீர்னு பார்த்தா இந்த இடத்தை இடிச்சுட்டு யாரோ உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாரு. ஒரு 6-7 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துல திருடுறதுக்காக வந்திருக்காங்க. இங்க நிறைய காஸ்ட்லியான பொருள் இருக்கும், அதை தான் திருடிட்டு இருக்காங்க. இந்த இடத்தை பாதுகாக்கிறது தான் பரோஸோட வேலையா இருக்கும். பரோஸ் இருக்கார்ல, சண்டை போட்டு இவங்களை அனுப்பி விடணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப சட்டுன்னு முன்னாடி வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்ணுக்கு பரோஸ் தெரிய மாட்டாரு. யார் அடிக்கிறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த புதையில ஒரு பேய் தான் பாதுகாத்துட்டு இருக்குன்ற மாதிரி ஊர்ல ஒரு பேச்சு இருக்கும். அதெல்லாம் நம்பாம தான் இந்த ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு நபர் தான் இவங்க எல்லாரையும் கூட்டு வந்திருப்பாரு. இப்ப உண்மையிலேயே பேய் அடிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுதுல. இவங்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. பேய் தான் அடிச்சிட்டு இருக்கு, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கூட்டு வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே பயந்து இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு நம்மள பார்த்தே ஓடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பரோஸ் யோசிக்கிறாரு. பரோஸ் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது பரோஸ்க்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஊடு டாய் இருக்கு பாத்தீங்களா, நீ அவங்க கண்ணுக்கு தெரியல, கண்ணடியை பாருன்ற மாதிரி சொல்லுது. இவருமே கண்ணடியை பாக்குறாரு. இவர் கையில இருக்க பொருள்லாம் தெரியுது, இவரு தெரிய மாட்டாரு. இப்ப பரோஸ்க்கு சில பிளாஷ்பேக்லாம் தோண ஆரம்பிக்குது. இப்ப பரோஸ்க்கு கண்ணாடியில ஒரு லேடி தெரியுறாங்க. அந்த லேடி தான் இந்த இடத்துல இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பாதுகாக்கிறது தான் உன்னோட வேலை, இதை விட்டு நீ வெளியே வர முடியாது, இன்னும் பல 100 வருஷம் நீ காத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏற்கனவே அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள இப்ப ஓடிட்டு இருக்கு. இவருமே ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப லைட்டா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. கண்ணீர் துளி இருக்கு பாத்தீங்களா, கீழே போய் விழுது. இப்ப அப்படியே கட் பண்ணி 400 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. கோவால ஒரு பெரிய மியூசியம் இருக்கு. இந்த மியூசியத்துல இருக்க பொருள் எல்லாத்தையும் இடத்துல விட போறாங்க. அதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துல கேதர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லேடி வராங்க. அவங்களுமே எஸ்பி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. எஸ்பி பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பலமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது மேண்டோசா அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பொறுப்புல இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. 400 வருஷத்துக்கு முன்னாடி புதையல திருடுறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அவரோட வம்சாவளியை சேர்ந்தவரா தான் இவர் இருப்பாரு. இதெல்லாம் சொல்லி எஸ்பி இருக்கார்ல, மேண்டோசாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி மேண்டோசா இங்க இருந்து போறாரு. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை வெல்கம் பண்றதுக்காக தான் மேல வந்திருக்காங்க. இப்ப ஹெலிகாப்டர்ல ஒருத்தர் வராரு. இவரோட பேரு மாதவ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசியத்தையே மொத்தமா வேலைக்கு வாங்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அது மூலியமா இவர் ஒரு கேசினோவா ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாரு. இது சார்ந்தெல்லாம் இந்த லேடி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க, பேரு இஷா அப்படின்றது. இஷாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வீடியோ கால்ல இஷா கிட்ட பேசுறாங்க. நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இஷா இருக்கா பாத்தீங்களா, ஸ்கூல்ல பயங்கரமா கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்ப பாரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கால. இதனால பிரின்சிபல் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் அப்பாவை வர சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. மாதவம் பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பிரின்சிபல் ஏத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இஷாவோட அம்மா இறந்து போனதுல இருந்து தான் இந்த அளவுக்கு சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் சொல்லி தான் பிரின்சிபல் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவோட போட்டோலாம் இவ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா இருக்கார்ல, இறங்கி வா இறங்கி வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணுமே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறா. ஈஷா ஹெலிகாப்டரை விட்டு இறங்கினா பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த பொம்மைக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அவர் ஒரு கண்ணீர் துளியை சிந்தினார்ல, அந்த கண்ணீர் துளி இப்ப ஒலியா மாறி பறந்து போயிட்டு இருக்கு. நம்ம 400 வருஷம் வெயிட் பண்ணிட்டோன்றது இப்பதான் இந்த பொம்மைக்கு தெரியுது. பரோஸ், நம்ம 2 பேருக்குமே விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பரோஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கு. இப்ப பொண்ணை கூட்டிட்டு இவருமே மியூசியத்துக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. இந்த மியூசியத்தை நம்பிதான் லோக்கல்ல இருக்க மக்களோட வாழ்வாதாரமே இருக்கும். இவர் மியூசியத்தை கசினோவா மாத்த போறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இத கசினோவா மாத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்காம உள்ள போலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட ஒரு பேப்பரை தரணும்னு நினைக்கிறான். அதாவது பேம்ப்ளேட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதை தரணும்னு நினைக்கிறான். இந்த பொண்ணுமே கதவை திறந்து வாங்கிடுறா. இப்ப அந்த பையனை போலீஸுங்க எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நீ எதுக்காக அந்த பேம்ப்ளேட் எல்லாம் வாங்கின, தூக்கி போடு அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு கேட்க மாட்டா. இவங்கெல்லாம் பாவம்பா, நீங்க கசினோவாலாம் மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா இவர் காதுல வாங்க மாட்டாரு. நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க பொருளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஷாக்கு இதெல்லாம் போர் அடிக்குது. சைலண்டா அப்பாக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறா. இவ கிளம்பி போறதை எஸ்பி பாத்துட்டாரு. எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரொம்ப போர் அடிக்குது, இங்கதான் சுத்தி பார்க்க போறேன்ற மாதிரி இவ வெளியே வந்துடுறா. மேண்டோசான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இங்க சுத்தி காட்டுற வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு போல. நிறைய பேருக்கு இவர் சுத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் இந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணுமே இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு ஃபேமிலியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. டிகாமான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் ஃபேமிலியை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, பேரு இசபெல்லா அப்படின்றது. அந்த இசபெல்லா மாதிரியே தான் இந்த பொண்ணு இருக்கா. மேண்டோசாவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தாலே எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாரு. ஏன்னா இஷா இருக்காங்கல்ல, அதுக்குள்ள வெளியே வந்துடுறாங்க. ஒரு பையன் பேம்ப்ளேட்டை தந்தான்ல, அந்த பையன் கிட்ட தான் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வெளியே போலாம், நான் சைக்கிளை ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சைக்கிளை ஓட்டுறாங்க. இப்ப மேண்டோசா இருக்காருல, இந்த மியூசியத்துல இருக்க ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வராரு. அதாவது மியூசியத்தோட மாடிக்கு தான் வராரு. அது வழியா தான் இவர் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போக முடியும் போல. இத்தனை வருஷமா இவருமே போறதுக்கு ட்ரை பண்றாரு, இவரால போக முடியல. அந்த இசபெல்லா மறுஜென்மம் எடுத்து வருவா, அப்ப மட்டும் தான் உள்ள போக முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த பொண்ணு தான் மறுஜென்மம் எடுத்துட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த இஷா இருக்காங்கல்ல, இந்த பையன் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த பையனும் தெரிஞ்ச ஆன்ட்டியை பத்தி சொல்றான். அவங்களுக்கு மந்திரம்லாம் தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். அப்படியா, அந்த ஆன்ட்டியை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களும் பார்க்கிறதுக்காக அவன் வீட்டுக்கிட்ட வராங்க. இந்த ஆன்ட்டியோட பேரு மரியா அப்படின்றது. இந்த மரியா ஒருத்தரை படுக்க வச்சிருக்காங்க. அவர் உடம்புல என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, சில மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இஷா இருக்கல்ல, ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்கா. இஷாவை பார்த்தோன்னே இந்த மரியா ஷாக் ஆயிடுறாங்க. நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஜன்னல் கிட்ட ஓடி வராங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு பயந்துடுறா. வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறா. மேண்டோசான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் மரியாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இசபெல்லா மாதிரியே ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆமா, அவ தான் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பெரோஸை யாரோ லாக் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, லாக் பண்ணவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்களா தான் இந்த மரியா இருப்பாங்க. மரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த புதையில அடையணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மேண்டோசாவும் புதையில அடையணும்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே தான் சில வருஷங்களா பிளான போட்டுட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச நாள் வரப்போகுது, சீக்கிரமா அந்த புதையில நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. பரோஸ் எப்படியும் புதையில இந்த பொண்ணு கிட்ட தான் ஒப்படைக்கும், அதுக்குள்ள அந்த புதையில நம்ம அடைஞ்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு பாதியிலேயே போனால, அதனால மாதவ் பயங்கரமா கோவப்படுறாரு. ஈஷா என்ன சொல்றானா, போராட்டம் பண்ணவங்களோட வீட்டை தான் பார்த்தேன், ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, நீங்க கசினோவா மாத்தாதீங்கப்பா, மியூசியமாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதெல்லாம் இவர் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, ரூம்குள்ள போன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவ சொல்றதும் சரியா தான் படுது. இந்த வயசுலயே மத்தவங்களுக்காக யோசிக்கிறா, நீ அவளை கண்டிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பா திட்டிட்டாருன்ற மாதிரி ஈஷாவும் சோகமா ரூம்ல படுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா பரோஸோட கண்ணீர் துளி வந்து ஒலியா மாறிச்சு பாத்தீங்களா, அந்த ஒலி இந்த இடத்துக்கு வருது. அந்த ஒலி ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் கூட்டு போகுது. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. மேல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேஸுக்கு தான் அந்த ஒலி கூட்டு வருது. இந்த பொண்ணுமே ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறா. அந்த இடத்துக்கு வந்தோன்னா மேஜிக்கல் பவர் மூலியமா இவ பறக்கலாம் செய்யறா. என்ன பறக்கிறோன்ற மாதிரி ஆச்சரியப்படுறா. யாரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றது பரோஸ்க்கும் அந்த பொம்மைக்கும் தெரியுது. யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வேகமா ஒரு இடத்துக்கு வராரு. அப்பதான் கதவு ஓப்பன்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொம்மை சொல்லுது. கதவு திறந்திருக்கிறதுனால பரோஸால வெளியே போக முடியுது. பரோஸும் வெளியே போறாரு. அதே சமயம் அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு விட்டுட்டு போன போனை எடுத்து வச்சுக்குது. இப்ப பரோஸுமே வெளியே வராரு. யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு. அதனால ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இவரோட எஜமானனோட பேரு டிகாமா அப்படின்றது. டிகாமா வேஷம் போட்ட மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் போது இவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் நமக்குமே காட்டுறாங்க. டிகாமாக்கு Dress போடுறதுக்கெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. டிகாமாவும் சண்டைக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இவங்களோட சொத்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. இங்க இருந்து எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனா பரோஸ் மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப பொம்மை இந்த இடத்துக்கு வந்துருது. பரோஸ், நீ பழசு நினைச்சு ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இவரும் திரும்பி இசபெல்லாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் திரும்பி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டிகாமாக்கு பொண்ணா இசபெல்லான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து இவர் தான் கூட இருந்து அவங்கள வளர்த்திருப்பாரு. அந்த இசபெல்லான்ற பொண்ணுக்குமே இவர் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இசபெல்லாக்கு முதல்ல அப்பா அம்மாவை பிடிக்கும், அதை தாண்டி இவரை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் மூலியமா அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இசபெல்லா மறுஜென்மம் எடுத்து வருவாங்க. அவங்க கிட்ட சாவியை தரதான் இவரோட வேலையா இருக்கும். சாவியை தந்துட்டா விடுதலை கிடைச்சிடும்லான்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இந்த பொம்மை சொல்லுது.
இப்ப பொம்மை இருக்குல்ல இதுதான் அந்த பொண்ணுன்ற மாதிரி காட்டுது. இந்த பொண்ணு வந்ததுனால தான் கதவு ஓபன் ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு மியூசியத்துல தான் இருப்பா, மியூசியத்துல போய் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொம்மை சொல்லுது. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. மியூசியம் வாசல்ல நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இவரும் வராரு. இவர் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு. அதே மாதிரி பொருள்ல இவர் பூந்துலாம் போலாம். இவர் ஏதாவது பொருளை தொடணும்னு நினைச்சா மட்டும்தான் இவர் தொடுவாரு. மத்தபடி இவர் பொருளுக்குள்ள பூந்து தான் போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள இவர் வந்துடுறாரு. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஸ்டேஜ்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து தேடிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் பரோஸ் தெரியுறாரு. இப்ப பேசி முடிச்சவர் உட்கார்றதுக்காக வராரு. அதுக்குள்ள பரோஸ் இருக்காருல, தேடுறதுக்காக அந்த சேரை நகர்த்தி வைக்கிறாரு. அப்ப தெரியாதனமா அந்த மினிஸ்டர் கீழே விழுந்துட்டாரு. இவன் தான் சேரை தள்ளி வச்சான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அங்க யாருமே இல்லையன்ற மாதிரிலாம் எஸ்பி சொல்றாரு. நல்லா பாருங்க அங்கதான் இருக்கான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு காட்டுறா. என்ன இந்த பொண்ணு மட்டும் நம்மள பாக்குறான்ற மாதிரி பரோஸ் யோசிக்கிறாரு. இப்ப இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அந்த இஷா இருக்காங்கல்ல துரத்திட்டு வராங்க. இவருமே பூந்துலாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இந்த போலீஸ்க்கு எங்க போறதுன்னு தெரியல. இந்த பொண்ணு சொல்ற இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே பரோஸ நிக்க சொல்றாங்க. பரோஸ் இருக்காருல அப்படியே அந்த இடத்துல பறக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா கீழே வான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் இந்த பொண்ணோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அங்க யாருமே இல்ல, யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாங்க. அவன் அங்கதான் இருக்கான் பாருங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. ஆனா இவங்க கேட்காம கூட்டு போறாங்க. பரோஸும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுனால பரோஸ் சந்தோஷப்படுறாரு. இவகிட்ட கீய தந்துட்டா நமக்கு விடுதலை கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப மேண்டோஸா இருக்காரு பாத்தீங்களா, மரியாவை பாக்குறதுக்காக வராரு. சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் தான் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இது மூலியமா பரோஸ் வெளியே வந்துட்டான்றது உங்களுக்கு தெரிய வருது. எப்படியாவது நம்ம சாமர்த்தியமா பரோஸை ஏமாத்தணும், அந்த புதையில நம்ம அடைஞ்சாவணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்துடுறாரு. மொட்டை அடிச்சு ஒருத்தர் பார்த்ததா சொன்னல, அந்த மாதிரி எவனுமே இல்ல, நீயே பாருன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. அப்ப நான் சொல்றது நீங்க நம்பலையா? நீங்க நம்பவே தேவையில்லை, நான் யாரையும் பார்க்கலனே வச்சுக்கோங்கன்ற மாதிரி கோவமா கிளம்பி போறா. சின்ன பொண்ணு சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட இந்த லேடியும் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலா கடலுக்கு நடுவுல ஒரு கட்டை மாதிரி இருக்கு, அதுலதான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, என் பக்கத்துல வா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஈஷாவும் பயங்கரமா பரோஸை திட்டிட்டு இருக்கா. பரோஸ் இருக்காருல்ல, நீ வேணா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்துருவேன்ற மாதிரிலாம் இவங்க பயம்புத்திட்டு இருக்காங்க. போலான்ற மாதிரி தண்ணியில கால வைக்கிறாங்க. பார்த்தா தண்ணியில இவங்களால நடக்க முடியுது. என்ன தண்ணியில நடக்க முடியுதுன்னு யோசிக்கிறாங்க. உனக்கு நிறைய மேஜிக்கல் பவர்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்கா. பெரியவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ தண்ணிக்குள்ள போன்ற மாதிரி பவரை யூஸ் பண்றாரு. இந்த பொண்ணு சட்டுன்னு தண்ணிக்குள்ள வந்துடுறா. தண்ணிக்குள்ள நிறைய விதவிதமான மீன் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இவ பாக்குற மாதிரி ஃபீல் பண்றா. பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஸ்விம்மிங் பூல்குள்ள இருந்து இவ வெளியே வரா. நீ எதுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சன்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணுமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறா, ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்றா. இப்ப பரோஸ்மே அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்குது. இந்த பொண்ணோட போனு பரோஸ் கிட்ட தானே இருக்கு, இந்த உன்னோட போனு அப்படின்ற மாதிரி தருது. இவங்களுமே போனை வாங்கி பாக்குறாங்க. லைட்டா கிராக் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வருது. போன்ல இருக்கிறது உன்னோட அம்மாவான்னு கேக்குது. அம்மா தான், என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இங்க ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, நிறைய பேர் பாடுறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க. நீ போய் டான்ஸ் ஆடலையான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. என்ன நம்பி என் கூட வா, ஆட வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுமே கையை பிடிச்சு கூட வந்துட்டு இருக்கா. இவருமே ஸ்டேஜுக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் சொல்ற மாதிரி பாடு, நான் சொல்ற மாதிரி டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொல்ல சொல்ல இந்த பொண்ணுமே பண்றா. இந்த பொண்ணுக்கு சாதாரணமா பண்ற மாதிரி தான் தெரியுது, ஆனா பாக்குறவங்களுக்கு இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பரோஸ் தான் அந்த மேஜிக் எல்லாம் பண்ணுது. என்ன பொண்ணு இவ்வளவு சூப்பரா டான்ஸ் பண்றா அப்படின்ற மாதிரி அப்பாவே ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு. இப்ப கவனிச்சிட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டுறாங்க. அப்பா இருக்கார்ல, என் பொண்ணுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பொக்கேவெல்லாம் தராரு. ஆனா இந்த பொண்ணு வேகமா ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறா. பொக்கேவை தூக்கி போட்டு கிளம்புறா. இந்த விஷயத்தெல்லாம் பரோஸ் கவனிக்கிறாரு. இப்பதான் மேற்கொண்டு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. டி காமாவை பொறுத்த வரைக்கும் சண்டைக்காக போனாரு பாத்தீங்களா, காயப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப அவருக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த பகுதியில இருக்க வேணாம், வேற பகுதிக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. பரோஸையும் கூட கூட்டு போலான்ற மாதிரி அவரையும் கூட்டு போற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க.
ஆனா இவரோட சொத்தெல்லாம் இவர் மொத்தமா கொண்டு போக முடியாது, இங்கதான் வச்சு பாதுகாக்கணும்னு தெரிய வருது. மாந்திரிகம்லாம் தெரிஞ்ச லேடி இருக்காங்கல்ல, உங்களுக்கு விசுவாசமானவங்கள அடிமையா மாத்தி இந்த இடத்துல வச்சிருங்க, அந்த அடிமை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு விசுவாசமா வேலை பார்க்கறது பரோஸ் தானே, பரோஸை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம பொண்ணு பரோஸ் இல்லாம இருக்க மாட்டா, நம்ம பரோஸையும் கூட கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த மன்னர் இருக்கார்ல, நீ இந்த இடத்துல தான் இருக்கணும் பரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃப் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, ஆனா இவர் கேட்கிற மாதிரியே தெரியல. பரோஸ் இருக்கார்ல, நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன், நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரி சம்மதிச்சிடுறாரு. இதனால அரசரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாந்திரிகம் பண்றவங்க இருக்காங்கல்ல, இத குடின்ற மாதிரி பரோஸ் கிட்ட எதையோ தராங்க. அதை குடிச்சோன்னே இவருக்கு மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப பேரண்ட்ஸை பார்த்து இசபெல்லாவும் பரோஸ் எங்கன்ற மாதிரி கேட்கிறா. பரோஸ் நம்ம கூட வரல, நம்ம மட்டும் தான் கிளம்ப போறோம்ன்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. பரோஸ் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. இவருக்கு மொட்டைலாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவர் அடிமையா மாத்துறதுக்காக தான் சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சாகவே கூடாது, ஆவியா நடமாடணும்ன்ற மாதிரி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை கைட் பண்றதுக்காக தான் ஒரு பொம்மையை உருவாக்குவாங்க. பிரசன்ட்ல பரோஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஈஷா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. புதையெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த ஈஷான்ற பொண்ணு உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. ஈஷாக்கும் பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது போல. எனக்கும் இப்போ ஓரளவுக்கு ஞாபகம் வருது, என்னோட அப்பா அம்மா பண்ணது கொஞ்சம் கூட சரி கிடையாது, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எனக்கு அவங்க மேல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த பொண்ணு இருக்கால, இங்க இருக்க புதையல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு பவுடர் எடுக்கிறா. அந்த பவுடரை மட்டும் எடுக்காத, துரு ஆத்மாக்களை துரத்துற பவுடர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு பெருசா கண்டுக்க மாட்டா, அதெல்லாம் ஊதி விட்டு விளையாடிட்டு இருக்கா. எனக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காகவும் நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் எதுனாலும் பண்றேன்ற மாதிரி சொல்றா. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு சேர்ல இந்த பொண்ணை நிக்க வைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு முன்னாடி முட்டி போடுறாரு. இந்த சாவியை மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. சாவியை வாங்கிட்டா இவர் மறைஞ்சு போயிடுவாருன்றது இந்த பொண்ணுக்கு தெரியுது. இதை மட்டும் என்ன பண்ண சொல்லாதீங்க, வேற எதுனாலும் பண்றன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இவர் 400 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, அதனாலதான் இந்த விஷயத்த கேட்டிருப்பாரு. இவங்க பண்ண விரும்பலன்னு தெரிஞ்சோன்னா இவர் இருக்காருல, ஒரு பொக்கேவை தராரு. இதை போய் உன்னோட அப்பா கிட்ட தந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை வேணா நான் பண்றேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனால இன்னும் கொஞ்சம் நாள்ல இவர் அதை ஒப்படைச்சுதான் ஆகணும். எப்படி ஒப்படைக்க போற அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொம்மையும் கேட்டுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஈஷாவை காட்டுறாங்க. ஈஷா அப்பாவை பார்க்கறதுக்காக வரா. அப்பா தந்த பொக்கேவை தூக்கி போட்டால, அதனால அப்பா கிட்ட சாரி கேட்கிறா. இந்தாங்கப்பா பொக்கேன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கா. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்ற மாதிரி இவருமே ஒரு பேப்பரை நீட்டுறாரு. ஸ்கூலை விட்டு இந்த பொண்ணை தூக்குனாங்கல்ல, திரும்பி ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஏத்திருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா சந்தோஷப்படுறா. அப்பா என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்றா. இவருமே கையை பிடிச்சு பொண்ணு கூட வந்துடுறாரு. டிகாமாவோட ஒய்ஃப் போட்டோ தான் இந்த பொண்ணு காட்டுறா. அச்சசலா நம்ம அம்மா மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஆமா, அந்த இசபெல்லா கூட ஒன்ன மாதிரியே தான் இருக்கான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கால, தயவு செஞ்சு இதை கசினோவா மாத்தாதீங்கப்பா, அந்த காலத்து பொருளுங்க நிறைய இந்த இடத்துல இருக்கு, இது எல்லாமே மெமரிஸ் தான்ப்பா, அம்மாவோட ஞாபகார்த்தமா இதை மியூசியமாவே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. இவர் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. சரிப்பா, இதை தாண்டி நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே இங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப அப்பாவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மரியாவை நமக்கு காட்டுறாங்க. மரியா மாந்திரிகலாம் பண்ணி ஒரு தேலை உருவாக்குறாங்க. சோப்பு கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள இந்த தேலை வச்சிருக்காங்க. இத உள்ள போறதுக்கான வாசல் கிட்ட வையே, அந்த பொண்ணு இதை மிதிச்சுட்டு உள்ள போனா போதும், உள்ள கெட்ட ஆத்மாவும் சேர்ந்து உள்ள போயிடும், அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மரியா சொல்றாங்க. மேண்டோசாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறது. இவங்க கிட்ட இருந்து அந்த சோப்பு கட்டியை வாங்கிடுறாரு. அந்த புதையல் கிட்ட போறதுக்கு ஒரு வழி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இதை வச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுமே மீட்டிங் நடக்கிற இடத்துல தான் இருக்கா. இவ பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒண்ணு இவளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மரியா தான் ஃபீல் ஆகுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பரோஸ் தான் உள்ள கூப்பிடுறாரு போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. உள்ள போலான்ற மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படி நடக்கும் போது அதை மிதிச்சுட்டு தான் இவ கிராஸ் பண்றா. இது மூலியமா மரியா சொன்ன கெட்ட ஆத்மா இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த கெட்ட ஆத்மா ஒரு உருவத்துக்கு மாறிட்டு இருக்கு. என்ன உருவத்துக்கு மாறுதுன்னா டிகாமா உருவத்துக்கு தான் மாறுது. டிகாமா நீங்களான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. இந்த இடத்துல நிறைய கவச உடையெல்லாம் இருக்கும். அந்த கவச உடை ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. எல்லாமே பரோஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. என்ன ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பரோஸ் யோசிக்கிறாரு. பரோஸ் கூட அது சண்டை போடுது. இவருமே பதிலுக்கு சண்டை போடுறாரு. இப்ப எல்லாத்தையும் பயங்கரமா இவர் அடிச்சிடுறாரு. அடி வாங்கின
எல்லா கவசமும் ஒரு இடத்துக்கு போகுது, எங்க போகுதுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. டிகாமா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பின்னாடி போய் தான் நிக்குது. இப்ப இவருமே டிகாமாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எஜமா நீங்க திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி டிகாமா சொல்றாரு. இப்ப பரோசா ஆயுதத்தெல்லாம் கீழே போடுறாரு. இவருக்கு பக்கத்துல வந்து முட்டி போட்ட மாதிரி உட்கார்றாரு. இப்ப டிகாமா இருக்காருல, சட்டுன்னு ஒரு கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தி மூலியமா பரோசா அட்டாக் பண்றாரு. உண்மையிலேயே இப்ப பரோஸ்க்கு காயம் ஏற்படுது. டிகாமா எதுக்காக இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. அதே மாதிரி தான் பரோஸும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப டிகாமா இருக்காருல, லேடி வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. மரியா என்ன பேசுறாங்களோ அதுதான் டிகாமா பேசுற மாதிரி இருக்கு. இந்த கெட்ட ஆத்மாவை மரியா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது கெட்ட ஆத்மா அப்படின்றது இங்க இருக்க பரோஸ்க்கு தெரிஞ்சிருது. பரோஸா சண்டை போடுறாரு. அந்த கெட்ட ஆத்மா ரொம்ப சண்டை போடுது. பரோஸ் போக போக அடிதான் வாங்குறாரு. ரொம்ப காயப்பட்ட மாதிரிலாம் விழுந்து கிடக்குறாரு. இப்ப அந்த கெட்ட ஆத்மா இருக்குல்ல, இவரோட கதையை மொத்தமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த பொண்ணு பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கெட்ட ஆத்மாவை போக வைக்கிறதுக்கு தான் இந்த பவுடரை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பரோஸ் சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் இந்த பொண்ணுக்கு தோணுது. இந்த பொண்ணுமே வேகமா அந்த பவுடரை எடுத்துடுறா. அதை இவர் மேல போடணும்ன்ற மாதிரி இவருக்கு பக்கத்துல வந்துடுறா. இவரை திரும்ப வச்சு இவரோட முகத்தையே ஊதி விடுறா. அது பட்டோனே இவரோட உடம்புக்குள்ள என்னமோ நடக்க ஆரம்பிக்குது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து மறைய ஆரம்பிக்கிறாரு. இது மரியாவையும் காயப்பத்தது போல. ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு இருக்க மரியா இருக்காங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா பறந்து போய் பொத்துன்னு ஒரு இடத்துல விழுறாங்க. இப்ப பரோஸ் சாகுற நிலைமையில இருக்காரு. இவரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். இந்த 400 வருஷத்துல யாரையும் இதை எடுக்க விடாம நான் பாத்துக்கிட்டேன். உன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் என்னோட பொறுப்பு. இந்த சாவி, இதை நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நல்லதான் பண்ணுவனோ எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சாவியை இவங்க கிட்ட தராரு. இவங்களுமே வாங்கிக்கலாம், இவருக்கு விமோச்சனம் தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் சாவியை தரும் போது இவங்களுமே கையை நீட்டி வாங்கிக்கிறாங்க. இவங்க வாங்கின கொஞ்ச நேரத்துல பெரோஸ் இருக்கார்ல, இங்க இருந்து மறையலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த மியூசியத்தை நிறைய பேர் வேலைக்காக கேக்குறாங்க. எல்லாரையும் விட அதிகமா அப்பா தான் சொல்றாரு. அப்பாக்கு தான் இந்த மியூசியம் கிடைக்குது. மேண்டோசா இருக்கார்ல, அந்த இடத்துக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒண்ணு உடஞ்சி இவர் அந்த ஏலம் கேட்கிற இடத்துல வந்து விழுறாரு. இவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த மியூசியத்தை ஏலத்துல எடுத்துடுறாரு. ஆனா அது மியூசியமாவே இருக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுறாரு. இப்ப பொண்ணை கூட்டிட்டு இவரோட ஊருக்கு தான் போறாரு. பொண்ணுகிட்ட தான் அந்த சாவி இருக்கு. இப்ப போர்ச்சுகல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த பெரோஸ் இருக்கு பாத்தீங்களா, வேற ஒருத்தர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. உள்ள போய் அந்த பொண்ணு கிட்ட தான்ற மாதிரிலாம் சொல்லுது. இந்த கேரக்டரை மோகன்லால் பையன் தான் பண்ணிருப்பாரு. உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்காங்க. மோகன்லால் பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இவர் யாருன்னு தெரியாத மாதிரி அந்த இஷா பார்த்துட்டு இருக்காங்க. வந்தவர் இருக்காருல, ஒரு பேக தராரு. அந்த பெரோஸ் தான் தர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெரோசா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே இருக்க இடத்த காட்டுறாரு. இவங்களுமே பெரோஸை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா பெரோஸ் மறையும் போது ஒரு ஒளி வரும் பாத்தீங்களா, அந்த ஒளி தான் இவங்க கண்ணுக்கு தெரியுது. பெரோஸ் வந்துட்டு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதோடய பெரோஸ் அப்படின்ற இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.